தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அல்லது நோய்கள் அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தில் ஒரு ஆசீர்வாத தடையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அப்படித்தானே? கர்த்தர் என்னை வெறுத்து விட்டார், என்னுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை, இனி எனக்கு மன்னிப்பு கிடையாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்துவிட்டது என்று கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படித்தானே? கர்த்தர் கூறுகின்றார், என்னிடத்தில் வாருங்கள், திரும்புங்கள். நான் தான் உங்களை அடித்தேன், நானே உங்களை குணமாக்குவேன், உங்கள் காயங்களை கட்டுவேன். என்னிடத்தில் வாருங்கள். ஏனென்றால் உங்களை முற்றிலுமாக உங்களுடைய களிம்பு நீங்க, உங்களை ஈயம் நீங்க, உங்களை புடமிட்டு பரிசுத்தவான்களாக மாற்றவே இதை நான் அனுமதித்தேன் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் இனி எனக்கு என்ன இருக்கின்றது, நான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கவலைப்படுகின்றீர்களா? அல்லது என் பிள்ளைகள் வாழ்க்கையும் இப்படித்தான், எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று நீங்கள் தோல்வி வந்துவிட்டது என்று நீங்கள் மனம் பதறி காணப்படுகின்றார் அல்லவா? கர்த்தர் உங்களை ஒருபோதும் தோக்க விட மாட்டார். பிரியமானவர்களே, அவர் கூறுகின்றார், இரட்டிப்பான நன்மையை உங்களை தர காத்திருக்கின்றேன், உங்களை முற்றிலுமாக புடமிட்டு விட்டேன், உங்கள் ஈயம் நீக்கிவிட்டது, உங்கள் களிம்பு முற்றிலுமாக நீங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த சோதனைகள், பிரச்சனைகள், இந்த காயங்கள், இந்த அடிகள், இந்த நொறுக்குதல்கள். ஆகவே பொறுமையாக இதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்த உங்களை நான் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்ற பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் திரும்பி கர்த்தரிடத்தில் செல்லுங்கள். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் குறைக்காதீர்கள், இன்னும் அதிகமாக்குங்கள். அதிகமாக பாடுங்கள், துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், தூக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், ஆகாரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். அவர் செய்ய போகின்ற இன்னும் இதுக்கு முன்னால் செய்த அதிசயமான காரியங்கள், இன்னும் செய்ய போகின்ற அதிசயமான காரியங்களுக்காக நன்றி கூறுங்கள். உங்கள் காயங்களை அவர் கட்டி உங்களை பூரண குணமாக்கி இரட்டிப்பான நன்மையால் நிரப்பப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களுடைய களிம்பு நீங்க எங்களை பரிசுத்தவானாக மாற்றவே இத்தகைய அடிகள், துன்பங்கள், நோய்கள் என்று நீர் கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் மிகவும் சோர்ந்து விட்டோம் அப்பா. ஆனால் இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தேற்றினதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனும் சகோதரியும், இனி நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வருவோம், இன்னும் அதிகமாக பாடுவோம், இன்னும் அதிகமாக ஜெபிப்போம் என்று யார் யாரெல்லாம் தீர்மானம் செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்தையும் சுகத்தையும் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.